இன்றைக்கு நான் அதுதான் உங்களுக்கும் சொல்லி கற்றுக் கொடுக்கிறேன். என்னவென்றால், கொஞ்சம் பேர் இருக்கீங்களா, 2 பேர் இருக்கீங்களா, 3 பேர் இருக்கீங்களா, ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யார் வீட்ல ஜெபம் பண்ணா நன்றாக இருக்குமோ அங்க உட்கார்ந்து கூடி கூடி ஜெபம் பண்ணுங்க. ஒருவர் பாரத்துக்காக ஒருவர் சுமந்து அதற்காக நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பெரிய எழுப்புதலை உங்களால பார்க்க முடியும். என் பிரியமான தேவ ஜனமே, இந்த குடும்பத்துல நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள் இவையெல்லாம் மாறும். என் பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய தேவைகள் கூட தேவன் அபிரிதமாய் சந்திக்கப்படுவார். அப்படி சந்திக்கப்பட்டு அங்க ஜெபிச்ச ஜெபங்களை தேவன் கேட்டு அநேக பெண்கள் சாட்சி சொல்லுவாங்க. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்சி சொல்லி தலை நிமிர்ந்து அந்த பகுதியில ஜனங்கள் வாழ ஆரம்பித்தார்கள். பிரியமான தேவச்சனமே, அதுதான் நான் உங்களுக்கும் சொல்லி கற்றுக் கொடுக்கிறேன். நீங்களும் ஒருவர் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க, விசுவாசிக்க ஆரம்பிங்க, அறிக்கை பண்ண ஆரம்பிங்க, ஆண்டவரை தேட ஆரம்பிங்க. அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களையும் தட்டி தூக்கி அழகாக எழுப்பி பயன்படுத்த